ஜியோஜெப்ராவில் மூவ் டூலில் இருக்கக்கூடிய மூவ் அரவுண்ட் த பாயிண்ட் அப்படிங்கிறத பற்றிய அடிப்படை தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூவ் டூலில் மூவுக்கு அப்புறம் இப்போ எக்ஸ்ட்ராவாக அப்டேட் செய்யப்பட்டுள்ளது என்னென்னா மூவ் அரவுண்ட் த பாயிண்ட். அது எப்படி செயல்படுத்துறது, இதனால் என்ன பயன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல கிராஃபிக்ஸ் வியூவில் நம்ம ஒரு பாயிண்ட்டு அதை சுற்றி வர மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கணும். முதல்ல கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்கக்கூடிய இந்த கிரிட்டை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். கிரிட்டை வச்சு கூட நம்ம அப்படியே கூட போடலாம். இந்த கிரிட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளே பட்டனை அமுக்கினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோ ஆர் ஹைட் ஆக்சஸ் அப்படிங்கிறது, அடுத்தது ஷோ ஆர் ஹைட் த கிரிட் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு கிரிட்டு அப்படிங்கிறது கேன்சல் ஆகி வெறும் ஆக்சிஸ் மட்டும் உள்ள மாதிரி நமக்கு கிராஃபிக்ஸ் வியூ கிடைக்கும். இதில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டை உருவாக்கும். பாயிண்டை உருவாக்குறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. என்னென்னா, நம்ம பாயிண்ட் டூலை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம். பாயிண்டை இந்த இன்புட் பாரில் டைப் பண்ணி கொண்டு வரலாம், அல்லது பாயிண்ட் டூலில் இருக்கக்கூடிய முதல்ல பாயிண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு பாயிண்டை நம்ம உருவாக்கலாம். ஓகே, ரைட். இன்னொரு பாயிண்டை இன்னொரு இடத்துல நம்ம உருவாக்கிக்கலாம். இப்போது பாயிண்ட் 1க்கு 2 நம்ம வச்சிட்டோம். இப்போ ஆப்ஜெக்டை உருவாக்கணும். ஆப்ஜெக்ட்டுங்கிறத இப்போ ஒரு எலிப்ஸை நம்ம உருவாக்கும். இந்த டூலில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எலிப்ஸு. அதை கிளிக் பண்ணிவிட்டு எலிப்ஸ்னா என்ன நமக்கு தேவைப்படுது பாருங்கள். செலக்ட் டு ஃபோசி தென் பாயிண்ட் ஆன் எலிப்ஸ். அதன் மூலமாக பாருங்கள், ரெண்டு இடத்துல கிளிக் பண்ணுறோம். அப்புறம் பாயிண்ட் ஆன் எலிப்ஸ் அப்படிங்கிறத மூணாவதாக ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு எலிப்ஸை உருவாக்கியாச்சு. ஓகே, ரைட். இப்போது இந்த எலிப்ஸை நம்ம மூவ் அரவுண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சுற்ற போகிறோம். எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம மூவ் அரவுண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம். செலக்ட் ரொட்டேஷன் சென்டர் பாயிண்ட் தென் ட்ராக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அதில் தெரியுது பாருங்கள். செலக்ட் ரொட்டேஷன் சென்டர் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோம். ட்ராக் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு அந்த பாயிண்டை சுற்றி வரும் பாருங்கள். அந்த எலிப்ஸை அப்படியே சுற்றுறதன் மூலமாக பாருங்கள், எலிப்ஸ் அப்படியே அந்த சர்க்கிளை மாதிரியே அந்த வடிவம் அப்படியே என்னாகுது, அந்த புள்ளியை சுற்றி வருது. ஓகே, மூவ் அரவுண்ட் த பாயிண்ட். ஓகே, இதுதான் அது. இதே மாதிரி வேற ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம இந்த பாயிண்டை சுற்றி கொண்டு வரலாம். இப்போ இந்த எலிப்ஸோட சைஸ் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். மூவ் அரவுண்ட் த பாயிண்ட் அப்படிங்கிறத பாருங்கள், போய் சுற்றினோம்னாலும் அதே மாதிரி தான் சுற்றுது. ஓகே, ரைட். இப்போ பாயிண்டை மாற்றுவோம். மூவ் டூலில் மறுபடியும் மூவ் டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஜெக்டை நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். ரைட்டு. இப்போ மறுபடியும் அந்த மூவ் அரவுண்ட் த பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். செலக்ட் ரொட்டேஷன் சென்டர் பாயிண்ட் தென் ட்ராக் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம சென்டர் பாயிண்டை பியை எடுத்துக்கும், ஆப்ஜெக்ட் இதை எடுத்துக்கும். இப்போ எந்த பாயிண்டை சுற்றி வருது, பிங்கிற பாயிண்டை சுற்றி வருது நமக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கும் பாருங்கள். செமி சர்க்கிள் அப்படிங்கிறத உருவாக்கிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை ஏங்கிற பாயிண்டை சுற்றி வர மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம் பாருங்கள். மூவ் அரவுண்ட் பாயிண்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் இது, ஆப்ஜெக்ட் இந்த செமி சர்க்கிள், அதை இந்த பாயிண்டை சுற்றி வர மாதிரி நம்ம ட்ராக் பண்ணோம்னா அது கரெக்டாக அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அது மாறாமல் சுற்றி வரும். இது நமக்கு இப்போ விசிபிளாக தெரியுது பாருங்கள். இதுதான் மூவ் அரவுண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த எலிப்ஸை நம்ம சுற்றும் போது பாருங்கள், எலிப்ஸை சுற்றும் போது நமக்கு அது எதை சுற்றி வருது பாருங்கள், ஏவை சுற்றி தான் வருது. அது பியை நம்ம சுற்றலை. ஏன்னா நம்ம சென்டர் பாயிண்ட் ஏவாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்டும் இதை சுற்றி வருது. இதே பிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம சுற்றினாலும் அதுவும் பாருங்கள், அதுவும் ஏவை சுற்றி தான் வருது. அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே பாயிண்டாக இருக்கலாம், செமி சர்க்கிள் இருக்கலாம், எலிப்ஸாக இருக்கலாம். வேறு எந்த ஆப்ஜெக்டை நம்ம ரெண்டாவதாக டச் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்டை சுற்றி வர்றது நமக்கு தெரியுது. இதுதான் மூவ் அரவுண்ட் த பாயிண்ட். இப்போ இந்த செமி சர்க்கிள் மேலே ரைட் கிளிக் பண்ணி ட்ரேஸ் ஆன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா பாருங்கள், இப்போ இந்த செமி சர்க்கிளை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா எப்படி இருக்கு பாருங்கள். செமி சர்க்கிளை ரொட்டேட் பண்ணுறோம், இந்த மாதிரியான ஒரு உருவம் கிடைக்குது. அதே மாதிரி இந்த எலிப்ஸையும் நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா ட்ரேஸ் ஆன் கிடைக்குது. அதையும் ட்ரேஸ் ஆன் கொடுத்துட்டு இப்போ ரொட்டேட் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு உருவம் கிடைக்குது. ரொட்டேட் பண்ணுவோம், எப்படி கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு உருவம் கிடைக்குது. இந்த செமி சர்க்கிளையும் நம்ம ரொட்டேட் பண்ணுறது மூலமாக இது மாதிரியான ஒரு உருவம் கிடைக்குது. இப்போ இதை மாதிரி ஒரு பாயிண்டை சுற்றி ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி வருவதற்கு இந்த மூவ் அரவுண்ட் பாயிண்ட் டூல் நமக்கு உதவியாக இருக்குது. இது
புதிய ஜியோஜெப்ரா கிளாசிக் 5 வெர்ஷனில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு மூவ் டூலில் 2வதாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.